Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ரொம்ப அதிகமாக சொல்லிட்டாங்க. அந்த அளவுலாம் கிடையாதுங்க. முதல்ல வரையிலும் காலையிலிருந்து ஆவியானவர் பற்றி ராஜா அவர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் ரீகன் அவர்கள் பேசினாங்க. அதுக்கப்புறம் பிரதர் பேசினாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே அநேக பெரிய சிஸ்டர் ஃபாதர் எல்லாமே இருக்கிறாங்க. வல்லமையாக அவங்களாம் ஆவியானவர் பற்றி நிறைய இடத்துல பேசுறது கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஆழமா ரொம்ப டீப்பா நான் சொல்லுவேங்கிறது ஒரு டவுட். ஆனா ஒரு விஷயம், ஆவியானவருக்காக எதற்காக நீங்க ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையானது எப்படியாக வாழும், இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம்ன்றது குறித்து இன்று பைபிளில் இருக்கிற ஒரு சில கேரக்டர்களோடு கூட என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில அனுபவங்களோடு கூட நான் போட்டு சொல்றதுக்கு எனக்கு அசிஸ்டன்ஸ் நான் கொடுக்குறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதுக்கான ஒரு கேள்வி, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஒரே பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எத்தனை மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஹalleluya. சும்மா என்ன சொல்றாரு? ஃபுல்லா சொல்றோம். ரெண்டு கை கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் பேசலாம் ஒரு மாதிரி சீரியஸா இருந்துச்சு. அந்த வருஷம் எக்ஸசைஸ். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்திற்குள்ளாக வரும் பொழுது எப்படி வர வேண்டும் தெரியுமா? திருப்பாடல்கள் 100 எடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த 5 வசனங்களை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம உள்ளத்துல நம்ம எப்பெல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல உள்ள வருகிறோமோ அப்பெல்லாம் இது நினைச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம போட்டது சரி. ஏன் அப்படின்னா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நானே படிக்கிறேன். அனைத்துலகோவே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள், ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள், நன்றியோடு அவர் தம் திருவாயிலில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். நம்ம கேட்கலாம், எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணணும்? நமக்கு இருக்கிற பிரச்சனை, துன்பம், வேதனை எப்படி ஆண்டவரை போற்ற முடியும், எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். 5வது வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கான ரீசன் இது இருக்குது. என்னன்னா, ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நமக்கு தக்கவர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதனால நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் இருக்கிறார். உங்களுடைய அப்பா அவனை விட்டுலாம், உங்களுடைய அம்மா அவனை விட்டுலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனை விட்டுலாம், உங்களை நேசிக்கிறவங்களை விட்டுலாம். ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டிப்பா விட மாட்டாரு. ஏன் அப்படின்னா, உங்களை என்னையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவரை எந்த சூழ்நிலையிலும் நம்ம நம்பலாம். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் நான் நம்பலாம். அடுத்தது முக்கியமானது, அவர் நம்மை அன்பு செய்வதாக இருக்கிறார். தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. பிரியமானவர்களே, இந்த கடவுள் அன்பை குறித்து நான் ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லி நம்ம செய்திக்கு போகலாம். நான் ஒரு மெடிக்கல் ஃபீல்ட் ஒர்க் பண்றேன். நான் எங்க டாக்டர் டெல்லியில இருந்து ஒரு நாள் வேலூருக்கு வந்தாங்க. ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் சென்னைக்கு வந்தேன். சென்னையில இருந்து நான் கார்ல கூட்டு போனோம். அவங்கள கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு போய் அவங்க ஏர்போர்ட் விட்டு அவங்க வழி அனுப்பணும். அதான் என்னோட வேலை. நானும் அவங்களும் இருந்து போறோம் வெள்ளூருக்கு. வெள்ளூர்ல போய் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றோம். அடுத்த 2 நாள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை சாயங்காலம் போன் பண்றாங்க. ஜான் எங்களுக்கு 2 டாக்டர் இருக்கிறாங்க, லேடி டாக்டர்ஸ். அங்க ஒரு கோல்டன் டெம்பிள் ஒன்று இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர்ல. அங்க போனோம், அதை நாங்க பார்க்கணும், நீங்க கூட்டு போங்க அப்படின்னாங்க. சரி வாங்க, நான் கூட்டு போனா அங்க போய் கேட்ல வண்டியை நிப்பாட்டிட்டு செக்யூரிட்டி சொன்னா, உங்க பெல்ட் எல்லாம் கட்டி உள்ள வைங்க, உங்க பர்ஸ் எல்லாம் கட்டி வைங்க, அப்புறம் உங்க சால் எல்லாம் கட்டி வைங்க, எதுவுமே நீங்க எடுத்துட்டு போய் அப்படியெல்லாம் போகணும், ஷூ எதுவுமே போடுறாங்க, ஷூ செருப்பு எது போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கவுண்டருக்கு அனுப்புனாங்க. அங்க சினிமா இருக்கிற மாதிரி கவுண்டர் 100 rupees, 200 rupees, 500 rupees அப்படின்னு சொல்லிட்டு அங்க இவங்க டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, சரி 500 rupees வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துட்டு நாங்க போறோம். ஒரு 1 கிலோமீட்டர் எங்க சுத்த
கொஞ்சம் தூரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டாவது லைன் பிரியுது. எங்கெல்லாம் சரி அனுப்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் நாங்க போறோம். கொஞ்ச நேரம் தூரத்துல போயிட்டு அது நம்ம சைடு அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்தாங்க. அவர் சொன்னாங்க, சார் நீங்க 500 ருபீஸ் கொடுத்துருக்கீங்க சார், ஆனா நீங்க முதல்ல போய் தரிசனம் பண்ணிருங்க அந்த கடவுளை அப்படின்ட்டாங்க. இவங்கெல்லாம் பாவம் சுத்தி அங்க போய் அங்க நிற்கிறாங்க. அவங்க படத்துக்கு ஒண்ணு 1 hour ஆகும் இருக்குது. ஏன்னா நாங்களே ஒரு 3/4 மணி நேரம் நடந்து போறோம். அங்க கிட்ட போய் பார்த்தாக்கா அந்த திரைசீலைக்கு பக்கத்துல ஒரு 20 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க என்னன்னு கேட்டா அவங்க இதோட அதிகமாக கொடுத்துருக்காங்க. எதுக்கு? அந்த திரைசீலையில இருக்கிற அந்த கடவுளை பார்க்கறதுக்கு. கிறிஸ்துக்கு பிரியமான நீங்க சொன்ன மாட்டீங்க, ஒரே செகண்ட் தான் ஸ்கிரீனை விளக்குறாங்க, காரணம் க்ளோஸ் பண்றாங்க, கல்வி போயிட்டே இருந்தாங்க. அப்ப நான் என்ன பண்ணோம், எல்லாரும் டவுட் கேட்டாங்க, இதுக்கா இவ்வளவு செலவு பண்ணோம் அப்படின்னு பாருங்க. ஒரு லைட்டா பார்த்து போறதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டாங்க. அதே நாங்க என்ன பண்ணோம், அடுத்த நாள் அவங்களாம் சண்டே அவங்க கான்ஃபரன்ஸ் போயிட்டாங்க. நான் ஊர்ல தனியா இருக்கேன். சரி பக்கத்துல நம்ம சர்ச்சுக்கு போலான்னு போனேன். அந்த சர்ச்சுக்கு போனா ஒரு அன்னையுடைய ஆலயம், அந்த ஆலயத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நகரெல்லாம் திறந்திருக்குது, கேட்டெல்லாம் திறந்திருக்குது. துணி கட்ட உட்காந்துருக்கான், ட்ரௌசர் போட்டு உள்ள உட்காந்துருக்கான், ஆட்டோ வச்சிருக்கான், சைக்கிள் எடுத்து உட்காந்துருக்கான். எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் சரி போறாங்க, ஆண்டவரை சொல்றாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரோட பேசுறாங்க. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்பதான் நினைச்சேன் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். நான் ஆண்டவரை சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா ஐ யூஸ் டு கிரை. சோ அந்த இடத்தை பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு என்ன நம்ம அன்பு செய்யறாங்க இல்லையா, நம்ம அந்த ஆண்டவருக்குள்ள நம்ம வரும்போது எப்படி வரும், சோர்ந்து போய் நான் கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டு அப்படிதான் வரும். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. ஏன் அதோட அன்பு பத்தி நான் டாபிக் எடுத்தேன்னா, கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடு தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்க யோவான் புத்தகத்துல 14வது அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் போனாராப்பா உங்களுக்கு தூய ஆவியானவர் வருவாரு. பழைய ஏற்பாடுல அப்போ வந்து போவாரு, ஆனா புதிய ஏற்பாடு ஆண்டு சொல்றாரு, நான் போனவர்கள் உங்களுக்கு தூய ஆவியானவர் கொடுப்பாரு என்று. பாடு நம்ம நினைக்கிறோம், நம்ம பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள், பாவத்தை மீட்பதற்காக கரெக்ட் இல்லைன்னு சொல்ல, அவர் அதோட முக்கியமான காரியம் நமக்கு ஆவியானவரை கொடுப்பதற்கு. ஏன்னா ஆவியானவர் துணை இல்லாமல் நம்மளால வாழ முடியாது, ஆவியானவர் துணை இல்லாமல் நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாது, ஆவியானவர் துணை இல்லாமல் நம்முடைய மீட்பை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. பிரியமான இந்த ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் கொள்ளையாக கொடுத்திருக்கின்றார். அவங்க அப்போஸ்தலருக்கு சொன்னார், ஆண்டவர் மதிப்பு போகும்போது சொல்றது, என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. நீங்க பேதுரு, நீ அங்க போய் அதை ப்ரீச் பண்ணு, பவுல் நீங்க அதை ப்ரீச் பண்ணு, யோவான் அங்க போய் இதை ப்ரீச் பண்றாரு சொல்லவே இல்லை. அவர் தூய ஆவியானவரை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவர்களை வழி அனுப்பி அவர்களை அந்த 12 பேர் தான் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க? கோடான கோடி பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எப்படி? பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் ஒவ்வொரு வாட்டியும் போய் பேதுரு சொல்லல, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தாங்க. அவன் சொல்றாரு, நீ வெயிட் பண்ணு, உனக்கு ஆவியானவர் கிடைப்பாரு, நீ அப்புறம் போய் ப்ரீச் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் 12 பேரை வச்சு நீ ஆண்டவர் உலகமெல்லாம் தொலைக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சாலமோனுடைய அரசவையில பாத்தீங்கன்னா 2 வழக்குகள் வந்தது. முதல் வழக்கு நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். ஒரு 2 தாயானவர்கள் அவருடைய பிள்ளையில ஒரு ஆண் குழந்தை கூட்டி வந்து ஏன் குழந்தைன்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்க, ஏன் குழந்தைன்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்க. அதை நீங்க டீப்பா வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன அதிகாரம் அப்படி அடிச்சுட்டு வந்து நிற்கும் பொழுது இப்ப சாலமோன் ராஜா அவர்கள் நியாயமான ஒரு கரெக்டான ஒரு தீர்ப்பு சொல்லணும். கரெக்டா? அவர் வந்து ஒரு ராஜா, அந்த அத்தனை பேர் மக்கள் இருக்கிறாங்க, உடனே கொடுத்தாகணும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த காலத்துல என்ன பண்ணுவோம்? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி தீர்ப்பு சொல்லுவோம். அது எத்தனை வருஷம் ஆகும்? 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம். ஏன்னா இன்றைய உலகத்துல இந்த கோர்ட்ல எத்தனையோ கேஸ் நிலுவையில் இருக்குது. ஆனா அன்னைக்கு அந்த டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. அவர் கரெக்டான நியாயமான தீர்ப்பு சொல்வதாக இருக்க வேண்டும். அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, அந்த குழந்தைய 2ஆக கட் பண்ணி உனக்கு பாதி அவங்களுக்கு பாதி அப்படின்னு. அப்போ உண்மையான தாய் கதறி அடிச்சுட்டு
இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அவங்க ஒப்படைக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று அரசர் இல்ல, 3வது அதிகாரத்துல இந்த இருக்குது. இதுக்கு டாபிக் என்ன தெரியுமா? சாலமோனின் ஞானமிகு தீர்ப்பு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உடனடியாக அவர் தீர்ப்பு சொன்னார், நியாயமான தீர்ப்பு சொன்னார். எவ்வளவு கஷ்டமான இங்கிலீஷ்ல எவ்வளவு நல்லா இருக்கும். He solved difficult cases அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஞானத்தை குறித்து அதிகமா பரவுகிறாங்க. ரொம்ப அறிவா இருக்கிறாங்க, ஞானமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க பக்கத்து நாட்டுல ஒரு அரசியல் வராங்க, வந்து இவர் எப்படி செக் பண்ணான்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க, ஒரு ஃப்ளவர் எடுத்து வராங்க. ஃப்ளவர் எடுத்து வந்து இது இயற்கையானதா செயற்கையா அப்படின்னு சொல்லிட்டு கையில காட்டுல பிடிக்க முடியாது, தூரத்துல வச்சு கண்டுபிடிக்கணும். இப்ப அவர் எப்படி கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றாங்க. அவர் சொன்னாரு, நீ இந்த ஃப்ளாரை தூக்கி போய் வெளியில வை. அப்படி வெளியில வைக்கிறாரு. ஒரு சில நேரத்துக்கு பிறகு வண்டு மேல வந்து உட்கார்ந்து கண்டுபிடிக்கிறாரு ஓரிஜினல், அது இயற்கையானது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்த ராணி அவ்வளவு ஆச்சரியப்பட்டு அத்தனை செல்வங்கள் பொருட்கள் எல்லாம் சேர்த்து சாலமோனுக்கு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பை பார்த்து அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசர் அளித்த தீர்ப்பை பற்றி இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் கேள்விப்பட்டனர். நீதி தீர்ப்பு வழங்குவதற்கென கடவுளின் ஞானம் அவரிடம் உள்ளது என்று கண்டு அவருக்கு அஞ்சி நடந்தனர். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. கடவுள் அருளிய ஞானம் போலீஸ்க்கு இன்னைக்கு எத்தனையோ அரசாங்க அதிகாரிகள், நாட்டை ஆளுநர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து கடவுளின் ஞானத்தை பெற்று அவருக்கு இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த உலகமே சுலபமாக இருக்கும். பிரியமானவர்கள், அநேக இடத்துல நம்ம பார்க்கிறோம், பாலிடிக்ஸ்ல பதவிக்காக அடிச்சுக்கிறாங்க. ஏன்? பவர். ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பவரை உங்களுக்கும் எனக்குமாக கொடுக்கிறார். அவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கல, உனக்கு கொஞ்சம் தர அப்படி கிடையாது, நான் முழுமையா உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. தகுதியற்ற நமக்கு ஆண்டவரை தகுதிப்படுத்தி அதன் வழியாக நம்ம போலீஸ் கொடுக்கிறதாக இருக்கின்றார். இப்ப கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்க சாலமோன் 3வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் நான் வாசிக்கல, கரெக்டாக பேசுறேன். ஆண்டவர் சாலமோனை கேட்கிறாரு, சாலமோன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. சாலமோன் அப்பதான் அப்பாவுடைய அரசை எடுத்துக்கொண்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அது வயது ரொம்ப கம்மியா இருக்காரு, ரொம்ப யங்கா இருக்காரு. கேட்கிறாரு ஆண்டவர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாலமோன் சொல்றாரு, ஆண்டவரே நீ இவ்வளவு பெரிய மக்கள் அவை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, எங்க அப்பா இந்த சீட்டை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, நீ இவங்களுக்கெல்லாம் நியாயமான தீர்ப்பு சொல்லணும், அதுக்காக என்னுடைய ஞானத்தை கொடுக்கன்றாரு. எவ்வளவு பியூட்டிஃபுல் பாருங்க. அவர் வந்து எதுவுமே கேட்கல, ஞானத்தை கொடு, அதுவும் மக்களை ஆளுவதற்காக. பிரியமானவர்களே, நீங்க வந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் மகிழ்ச்சிக்குள்ளாகிறார். ஆண்டவர் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா God pleases with him அப்படின்றாங்க. அவ்வளவு மகிழ்ச்சி ஆண்டவருக்கு. அவர் ஞானத்தை கேட்க சொல்றாரு, நீ எதிரியோட தலையை கேட்கல, நீ வந்து பொண்ணும் பொருளும் கேட்கல, நீடி ஆயுதை கேட்கல, வேற எதுவுமே கேட்கல, ஆனா நீ ஆவியானவரை கேட்கிற, ஞானத்தை கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானத்தை அவருக்கு அருள்வதாக இருக்கின்றார். இன்னைக்கு வரைக்கும் அவர் அதிலே சொல்லியிருக்குது, சாலமோனை போல இனி யாருமே பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட ராஜா இந்த உலகத்தில் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அப்பேற்பட்ட ஞானம் மிக்கவராக சாலமோன் இருந்தார். அடுத்த எக்ஸாம்பிள் தானியேல் பாருங்க, அடிமையா இருக்கிற நாட்டுல நீங்க அப்ப வாசிச்சிருப்பீங்க. அவர் அதே படிப்படியா உயர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. அப்ப அரசர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு கனவு வருது, எல்லாத்தையும் கூப்பிட்டு என்னுடைய கனவு என்னன்னு நீங்க சொல்லணும், அதுக்கான விளக்கமோ நீங்க என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, ஞானிலா கேள்வியே கேட்கல, எப்படி நான் ஆன்சர் பண்ண முடியும், நீங்க வந்து என்ன கனவுனே சொல்ல எனக்கு விளக்கம் சொல்ல முடியலையே. அதுக்கு அவர் சுத்தா பதில் சொல்ல பாருங்க, நான் வந்து என்ன கனவுன்னு சொல்லிட்டா சும்மா ஏமாத்துறதுக்காக ஏதாவது பதில் நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, அதனால நீங்க எனக்கு அந்த கனவையும் சொல்லணும் விளக்கத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற அந்த குழப்பமான சூழ்நிலையில தானியேல் வராரு. அவர் ஆண்டவருடைய காலத்துல போய் அமர்ந்து அவர் நண்பர்களோடு ஜெபித்து அவருடைய கனவையும் சொல்றாரு, அதுக்கான விளக்கமும் சொல்றாரு. அதை பார்த்து அதை வந்து
எந்த ஞானியும் வேணாம், தானியேலை கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, கடவுளின் ஆவியானவர் அதுக்குள் இருக்கின்றார். கடவுளுடைய ஆவியானவர் அதுக்குள்ள இருக்கிறார். அவர் ஒருத்தர் மட்டும்தான் நியாயமான உண்மையான விளக்கத்தை எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எப்படி சாலமோன் ஞானத்தை கேட்டவுடன் ஆண்டவர் மகிழ்ச்சி விட்டாரோ, கடவுள் விரும்புவது அதுதான். புதிய ஏற்பாடுல ஆண்டவர்கிட்ட இயேசுவோட சீடர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே யோவான் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், சீடருக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க ஜெபிக்க அப்படின்னு சொல்லும்போது பரலோகத்துல சொல்றாரு. அப்புறம் எப்படி ஜெபிக்கணும் என்று சொல்கிறாரு. அவருடைய ஓமை வழியாக ஒரு நண்பன் எப்படி போயிட்டு கதை தட்டுறான், எனக்கு 2 பேர் சொல்றா, இல்ல நான் பட்டு தூங்கிட்டேன் கர முடியாது. அவன் கேட்டுட்டே இருக்கான், தொந்தரவு பண்றான். தொந்தரவு நிமித்தம் அவன் அந்த பிரெட் எடுத்து கொடுக்காம இவன் கொடுக்குறான். ஆண்டவர் சொல்றாரு, கடைசியா நீங்க படிச்சு பண்ண தெரியும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு பிரெட்டை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ, இல்ல மீனை கேட்டால் முட்டை கொடுப்பாரோ, நீங்கள் என் பிதாவிடம் கேட்டால் தூயாவிடம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலரிடம் நீ ஆவியானவருக்காக முதல்ல ஜெபம் செய் என்று அழைக்கின்றார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நாம் ஜெபிக்கும்படியாக பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, நீங்க அதே ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலரை போய் கேட்கிறாங்க, யாரை என்று இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு பேர் சொல்றாரு, நீங்க மெசியா கடவுளின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்றாரு. வெல் குட், இதை உணர்த்தியது என் பிதாவானவர் முன்னுக்குள்ளாக இருந்து உணர்த்தினார் என்று சொல்கிறார். அதே போல நீங்க வாசித்து கீழே வந்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே இது உங்களுக்கு வேணாம், நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே என்றார். பாருங்க, இப்பதான் அப்ரிஷியேட் பண்றாரு, பிதாவானவர் நமக்குள்ளாக இருந்து பேசினாரு, இப்போ சாத்தானே அப்பாலே போ என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்மளுக்கு சாத்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. நம்ம தான் இது நல்ல பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டிருந்தா கடவுளுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பேதுரு ஆண்டவர் நல்லதான் சொன்னாரு, நீ அடிக்கப்படாது, ஏன் கஷ்டப்படுறீங்க, ஏன் சொல்றாரு, நல்ல விஷயம் தானே. அவர் ஏன் கோபப்படுறாரு, ஏன்னா அது கடவுளுடைய சித்தம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அநேக கடவுளுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிப்பதாக இல்லை. யாக்கோபு யோவான் அம்மா போய் கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு இந்த பக்கமும் என் பையனுக்கு இந்த பக்கம் இடம் கொடுக்குறான். ஆண்டு சொல்ல, நீ ஜெபிக்க தெரியும், என்ன ஜெபிக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல அப்படின்றாரு. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்து நீங்கள் நான் ஜெபித்தோம் என்றால் என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும் எல்லாம் அறிவோம். இன்னைக்கு அநேக குடும்பத்துல பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள் இருக்குதுன்னா 90% அதனாலதான். பெண்ணுக்கோ இல்ல மகனுக்கோ நீங்க திருமணம் நடத்துறீங்கன்னா நீ யாரை தான் கேட்குறீங்க, ஒரு பொண்ணு தான் சொல்லுங்க, சிஸ்டர் எனக்கு பையன் தான் சொல்லுங்க, எப்படி வேணும், எனக்கு கலரா ஃபேரா காலா நீனா வேணும் அப்படிங்க. என்னைக்காவது ஒரு நாள் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் அமர்ந்து ஆண்டவரிடம், ஆண்டவரே நல்ல வேணும் நிரப்புங்க, ஞானத்தினால நிரப்புங்க, எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது ஜெபித்து இருக்கிறோமா? இல்ல. இன்னைக்கு அநேக திருமணங்கள் 1 மாசம் 2 மாசம் 10 நாள் 1 வாரம் 3 நாள் முடிஞ்சு போகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு வாழ்க்கையில என்ன நடக்கும் ஏது நடக்கும் யாருக்குமே தெரியாது. முதல்ல அது நம்ம தாங்கிக் கொள்கிற சக்தி நமக்கு வேணும். நம்ம அதிலேயே நுழைஞ்சு போயிடுறோம். நம்முடைய ஜெபக்குழு தலைவர் ஜோசப் பிரதர் நல்லா இருந்தாரு, நல்ல மனுஷன், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, எந்த சாப்பாடும் பயங்கரமான சாப்பிட மாட்டாரு. அவருக்கு திடீர்னு கேன்சர், அவருக்கு 2-3 மாசமா ட்ரீட்மெண்ட் இருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் அவரை போய் பார்க்கும்போது சொல்றாரு, ஜான் எனக்கு விசுவாசம் வச்சுக்கா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக அவர் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். அவர் மனைவியை பார்த்ததுன்னா இவர் எனக்கு அடையாளமே தெரிஞ்சது. மனுஷன் அவ்வளவு நொடிஞ்சு போயிருக்கிறாரு. ஆனா அவருக்குள்ள அந்த விசுவாசம் எப்படி, பரிசுத்த ஆவியானவர். பிரியமானவர்களே, நம்ம அந்த பிரச்சனைகளை அதனால் ஏற்படுகிற வழிகளையே தாங்கிக் கொள்ள முடியாம நம்ம அவசரப்பட்டு உட்கார்ந்து இருந்தா நம்ம எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்? நீங்க சொல்றாரு, கண்டிப்பா ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார், நான் வருவேன் என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நீங்க பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நானும் நிரப்பப்பட்டுள்ளதாக இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனை எந்த வேதனை துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்கிற பலன் நமக்கு கிடைக்கும்.
முதல்ல அதை நம்ம தாங்கி கொண்டால்தான் அதை எப்படி சால்வ் பண்ண முடியும் வழி ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பேதுரு எடுத்துக்கோங்க. பேதுரு 1 அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா கால் ஊனமுற்றவர் இருக்கிறார், அவரை குணப்படுத்துறாரு. அவர் என்ன பண்றாரு? குதிச்சு எல்லாரும் இயேசுவை பத்தி சொல்லி குதிச்சு போறாரு. அவரை பார்த்து மக்கள் கேட்கிறாங்க, இது எப்படி குணமானாருன்னு பேதுரு வராங்க. பேதுரு சொல்றாரு, இயேசுவின் நாமத்தை குணப்படுத்தினேன்னு சொல்லி அந்த நேரத்துல ரீச் பண்ணும்போது 5000 ஆண்கள் மட்டுமே கடவுளுக்கு வராங்க. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒரு ஆளை ஒருத்தரை நம்முடைய குடும்பத்திலிருந்து எடுத்துக்கோங்க, சர்ச்சுக்கு ஜெபத்துக்கு கூட்டி வரதுக்கு என்ன பாடுபடுறோம். ஆனா அவர் பேசுற வார்த்தைகளை பார்த்து, அவரை பேசுகிற வார்த்தை ஆவியானவர் அவரை ஆட்கொண்டு அவர் பேசும் பொழுது 3000 பேர் வராங்க, 5000 பேர் மனமாறுறாங்க. எப்படிப்பட்ட பேருங்க, எப்படிப்பட்ட பேரு? இந்த ஆயிரம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி பயந்து, மரணத்துக்கு பயந்து, யூதருக்கு பயந்து ஓடி ஒழுங்கின பேதுரு. அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நடந்தது பாருங்க, அவங்க சதுசேயர்களும் பரிசேயர்களும் அப்புறம் அந்த அரசுல இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி அவரை அடிச்சு நொறுக்கி அவர் சொல்றாரு, இயேசுவை பத்தி சொன்ன நீ செத்த அப்படின்றாரு. மகன் சொல்றாரு, பேதுரு நான் கடவுளை பத்தி சொல்லுவேன், நீ சொல்ற கேட்பனா கடவுள் சொல்றதை கேட்பனா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லுகிற பேதுரு எப்ப மாறுறாரு? ஆவியானவர் அபிஷேகத்திற்கு அப்போஸ்தலரும் மரியாளும் வேண்டுமாறு ஜெபித்த பொழுது அவர் சொன்னார், ஐயா வேண்டுமாறு நான் தர வல்லமையை, அந்த வல்லமையை பெற்ற பிறகு praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. அடுத்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புனித பவுல் சொல்ற திருப்பதில மகிழ்ச்சியா இருங்க, மீண்டும் சொல்றேன் மகிழ்ச்சியா இருங்க, என்ன நேர்ந்தாலும் இயேசுவின் நாமத்திலே நான் நன்றி சொல்லி ஜெபிங்க போட்டுங்க சொல்றாரு. எங்க நம்ம கோயிலுக்கு வரதே கஷ்டமா இருக்குது, என்னால கோயிலுக்கு எழுந்து வர முடியல, என்னால முழுசா ஜெபம் பண்ண முடியல, போற்ற முடியல. அதுக்கப்புறம் தான் நீ வந்து ஆதரவை போற்ற முடியும், புகழ முடியும், ஆராதிக்க முடியும். அப்போ பவுல் வந்து பிலிப்பியர் திருமுகத்தை சொல்லும் பொழுது அவர் எந்த சூழ்நிலை இருந்தா தெரியுமா? ஒரு ஜெயில இருக்கிறார். அவரை ஆட்சி செய்திருக்கிற நீரோ அரசன் எவ்வளவு கொடுமையானவன் என்றால், இயேசுவை பத்தி நீ சொன்னீங்கன்னா உன்னை பெரிய கட்டையில உன்னை மாட்டி வச்சு உன்னை நெருப்பால எரிச்சு அந்த வெளிச்சத்துல அவன் டின்னர் சாப்பிடுவான். இப்ப எப்படி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு குண்டு பல்பு இருக்கும், எல்லோ கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், முன்னாடி யார் போனதுக்காக நமக்கு தெரியாது, நான் சாப்பிடுவோம். அது மாதிரி அவ்வளவு மகிழ்ச்சியா இயேசு கிறிஸ்துவ சொல்றவன கொல்ற சூழ்நிலை புனிதா பவுல் இருக்கும் பொழுது அந்த நேரத்துல சொல்றாரு, ஜெயிலுல இருந்து ஆண்டவர் நீங்க மகிழ்ச்சியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பவுலும் சிலாசும் ஒரு பேட்டிச்ச ஒரு பெண்ணை ஓட்டுறாங்க. அதுக்கு ஓனரா இருக்கிறாள் என்ன பண்றாங்க, மறுபடியும் அவரை அடிச்சு நிறுத்தி அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி உச்சரையில போட்டு அவரை கை காலெல்லாம் கட்டி, உச்சரையில சாதாரண நம்ம ஒரு ஆள் உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும், அப்பதான் இடம் அந்த சிறைக்குள்ள அவ்வளவு கஷ்டப்படுத்தும் பொழுது பவுலும் சிலாசும் என்ன பண்ணாங்க, பாட்டு பாடி புகழ்ந்து ரொம்ப லக்ஸரியா இன்னைக்கு இருக்கிற மாதிரி அவ்வளவு மகிழ்ச்சியா பாட்டு பாடி ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் அது கட்டுகள் அழுத்தப்படுது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அழுத்தவங்களாம் நீங்க தப்பிச்சு போயிருவாங்க அரசாங்க ஒருத்தர் கத்தியில குத்திக்க போறான், ஏன்டா அப்படின்னா நீங்க தப்பிச்சு என்ன சாப்பிடுவாங்க, மாணி பண்ணாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் போக மாட்டேன், யாரு என்ன ஜெயில போட்டாங்களோ அவங்கள வர சொல்லுங்கிறார் பவுல். அவன் வந்த பிறகு பவுலை பத்தி அறிந்த பிறகு இயேசு கிறிஸ்து அறிந்த பிறகு அவன் அவனே வழி அனுப்பி வைக்கிறான். பாருங்க, நீங்க எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கணுமா, ஆண்டவரோடு இணைந்து இருக்கணுமா, இறை வார்த்தையை படிக்கணுமா, நீ பரிசுத்தவான்களாக நீங்கள் நானும் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனா ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். ஏன்னா நீங்களும் நான் நிரப்பப்பட்டிருக்கிறோம், ஆட்கொள்ளப்படணும். அதுக்கு நீங்களும் நானும் தான் எஸ் சொல் ஆண்டவர். நம்ம ஆண்டவராகிய கடவுள் வந்து ஜென்டில்மேன், நமக்கு வந்து வழிகளை சொல்லி தருவார். சூஸ் பண்றது நீங்க நானும் தான். எனக்கு ஆவியானவர் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றது உன்னுடையது, ஆவியானவர் வேணும்னு சொல்றதும் நம்மளுடையது. ஆவியானவர்
சர்ச் கொடுக்கலாம். இன்னைக்கு ஒவ்வொரு அறுவடை ஜெபக்குழுல என்ன நடக்குதுன்னு சொல்ல எல்லா இடத்துலயும் 10 பேர் 15 பேர். ஏன்? பரிசுத்த ஆவியினாலே நடத்துற நாம பரிசுத்த ஆவியானவருக்காக அமர்ந்து ஜெபிக்கிறோங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் 1 நிமிஷம் இல்ல, ஒவ்வொரு வாரமோ இல்ல எப்பப்பெல்லாம் மீட் பண்றோமோ ஆவியானவருக்காக நீங்க நானும் ஜெபிக்கணும். நீங்க ஜெபக்கப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு நீங்க போய் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவங்க உள்ள வருவாங்க. அதே பேதுரு பாத்தீங்கன்னா மால்டா தீவுல அவர் பாம்பு கடிச்சிருக்கு. எல்லாம் சொல்றாங்க இயற்கையான சாவடிக்க போகுதுன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாவ போறான் அப்படின்றாங்க. ஆனா அவர் சாவல, அவர் சாவவே இல்லை, அப்படியே இருக்கிறாரு. கொஞ்சம் சொல்றாங்க கீழே ஒழுங்காது மயக்க போடுவார் சொல்லி, ஆமா அப்படியே இருக்கிறாரு. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருக்கிறாங்க. கடைசியா புனித பவுலுடைய துன்பங்களை நீங்க வாசி பார்த்தா 1-2 கொரிந்தியரை வாசி பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு வேதனைகள் நீங்க வீட்டில் வாசி பாருங்க. இத்தனை கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் மத்தியில அவர் ஆண்டவருக்கு பணி சொல்லாரு. அவர் நினைச்சிருந்தா இல்லப்பா நான் இவ்வளவுதான் எனக்கு கஷ்டம் வேணாம் ஆண்டவரே, நான் இனிமேட்டு நான் வாழ்ந்துக்கிறேன், நான் யாரும் துன்பப்படுத்த மாட்டேன்னு போயிருக்கலாம். ஆனா அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டதுனால ஆட்கொள்ளப்பட்ட தொடர்ந்து கடவுளுடைய பணி செய்யலாம் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒரே ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லி இந்த முடிச்சிடுறேன். பரிசுத்த ஆவியானால் நம்மளுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, பேசி கேட்க மாட்டாங்க, சரியா படிக்க மாட்டாங்க. நம்ம போய் என்ன பண்றோம்? அவங்க போராடும், அப்படியே அவனை போட்டு போராடி இருக்கணும். என் பையன் 2 வருஷத்துக்கு முன்னாடி 10th எக்ஸாம் எழுதலாம், ஆவரேஜா தான் இருந்தான். கடைசியில 2 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப மார்க் டல்லு, ரொம்ப மார்க் டல்லு. அவனை பயங்கரமா திட்ட அழுவ ஆரம்பிச்சான். அவனை பார்த்து எனக்கு கஷ்டமா போயிடுச்சு. அதனால அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னாரு, தம்பி நீ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, முடிஞ்சா படி, இதை விட்டு அப்படின்னு. அப்ப நான் அவனை சொன்னேன், அடே நீ ஆவியானவருக்காக ஜெபம் பண்றா, நானும் ஆவியானவருக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னா. நான் அந்த நிமிஷத்துல இருந்து மார்க் அந்த போன்ல நம்பரை போட்டு தேடுற வரைக்கும் அவன் கான்பிடென்டா இருந்தான். நானும் என் மனைவி பயந்துட்டா இருந்தோம். அவன் சொன்னா கண்டிப்பா நான் மார்க் வருவா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஓபன் பண்ணி பார்த்தா 82%. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, உங்களுக்கு தொந்தரவு பண்றாங்களா? ஆவியானவருக்காக ஜெபம் செய்யுங்க. உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தணுமா? ஆவியானவருக்காக ஜெபம் செய்யுங்க. ஜெபங்களுக்கு ஆள் வரணுமா? ஜெபம் செய்யுங்க. ஆவியானோட அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு நம்ம போய் பணி செய்யணும். அது முக்கியமா இந்த பணி செய்யற நமக்கு கண்டிப்பா தேவை ஆவியானவர். நம்ம பேக் அடிக்க கூடாது, துன்பங்களை பார்த்து துயரங்களை பார்த்து. ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். ஆமென். அப்படியே கடலை உயர்த்தி எல்லாரும் ஆவியானவருக்காக நம்ம ஜெபிப்போம். ஜீவ தண்ணீர், ஜீவ ஊற்றுமானவர், தாகமாக இருப்போம் என வாருங்கள் என்று சொன்னார் ஆண்டவர். வெறுமையான பூமியை அசைவாடி கொண்டிருந்த ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் ஆவியானவர் வேணுமோ 2 கரங்களை விரித்து, பிரியமானவரை நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம், ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம், ஆட்கொள்ளப்படுவோம். இங்க இருந்து போகும் பொழுது புதிய மனிதர்களாக நாம போவோம். இங்க இருந்து போயிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது 5 பேர் 10 பேர் நாம கூட்டுறலாக இருக்கணும். நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க அறிவு ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆசீர்வதித்தவரே, அப்போஸ்தலர்களால் மேன்பாடு ஜெபித்த போது மத்தியிலே கடந்து வந்து இந்த வல்லமையால நிரப்பின ஆண்டவரே, இதோ எங்களை நிரப்புகிற ஆண்டவரே, எங்களை வழிநடத்தின ஆண்டவரே, தாகத்தோடு நம்ம கேட்கிற ஆண்டவரே, ஜீவ தண்ணீரும் ஜீவ ஊற்றுமானவரே, இந்த வல்லமையால நிரப்பும்படியாக எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்மோடு பல விதத்திலே இடைப்பட்டிருக்கிறார். உண்மையாகவே ஒரு பயணம்